குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 59 இடங்களில் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறான். நமக்கெல்லாம் தெரிந்த பிரபலமான ஒரு வசனம்தான். நீண்ட பல சத்தியங்களை செய்து வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா தெரிஞ்சவங்க சேர்த்து ஓதிக்கங்க. தூக்கங்கும் போயிடும், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா டிவி பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்களேன், பார்க்குறவங்கள நீங்கள் பாருங்கள், கண்ணை கூட பற்ற மாட்டா, அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பா. பயானில் தான் அப்படியே செய்யும், சாயும், தலை சாயும், முராக்கபா எல்லாம் இங்கே தான் வரும். அது என்ன, இந்த விஷயத்தை கேட்டக்கூடாதுங்கிறதுல பார்ட்டிக்காரன் கவனமாக இருப்பான். அதனால் ஆயத்தை நீங்கள் அதுக்காண்டி சேர்த்து ஓத சொல்கிறேன். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான், நீண்ட சத்தியங்களை செய்து சொல்கிறான். பிரம்மாண்டமான 7 பொருள்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செட்டு சொல்கிறான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா வஸ் ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வனஃஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வத்தக்வா. இவ்வளோ சத்தியமெல்லாம் பண்ணிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் அந்த நஃப்ஸை, தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. வெற்றிங்கிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய அளவுகோல். வார்த்தையினுடைய கணத்தை கூட நமக்கு விளங்க முடியல, அதை பேசுறது கூட நான் தகுதியான ஆளும் இல்லை. கல்வியினுடைய உள்ளத்தினுடைய பரிசுத்தத்தை பெற்றவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான். குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு இடங்களில் அதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காண்பிப்பான். அருமையானவர்களே, ஒமன் தஸக்கா ஃபைன்னமா யதஸக்கா லினஃப்ஸி. யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அது அவர்களுக்குத்தான் மேன்மை. அதை கொண்டு அல்லாஹ்வுக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லை. இவங்க என்னமோ அல்லாஹ்வுக்கு பெரிய அந்தஸ்தை உண்டாக்கிட்டோன்னா ஒன்றும் இல்லை. நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் அதனுடைய பலாபலன் யாருக்கு தாங்க? சும்மா சொல்லுங்களேன், நமக்கு தான். அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் தஸக்கா ஃபைன்னமா யதஸக்கா லினஃப்ஸி. யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டார்கள். அவ்வளோதான், அதனுடைய பலாபலன் அவர்களுக்குத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்னொரு இடத்துல உமை யதீஹி முமினன், அல்லாஹ் ஒரு நீண்ட ஆயத்தில் சொல்லி காண்பிக்கிறான். வாழ்க்கையில் நீங்கள் அமல் ஈமான் கொண்டு அமல் செய்து அதையெல்லாம் செய்தவங்களுக்கு என்னென்ன கூலின்னு சொல்லிட்டு வதாலிக ஜஸாஉ மன் தஸக்கா. இதெல்லாம் யாருக்குன்னா, இந்த கூலி யார் தங்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு தான். ஈமானாக இருந்தாலும் சரி, அமல்களாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் கூலி என்பது யாருக்கு? அல்லாஹ் சொல்றான். செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம், கூலி பெறுறவங்க கம்மியான ஆட்கள் தான். கூலி பெறக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், யார் தங்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணி, மகத்தான அவருடைய பணி, தஸ்கியத்து தான் அவருடைய பிரதானமான பணி என்று சொல்கிறார். 4 இடங்களில் குர்ஆனில், சூரத்துல் பக்ராவில் 2 இடத்துலையும், ஆல இம்ரான் சூராவிலும், சூரத்துல் ஜும்ஆவிலும் அல்லாஹு தஆலா நாயகத்தினுடைய உயர்ந்த பணிகளை சொல்லும் பொழுது அவர்கள் மக்களை பரிசுத்தப்படுத்துவார்கள், கல்வை பரிசுத்தப்படுத்துவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறார். குர்ஆன் ஷரீஃபில் இவ்வளவு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய கூலியும் வெற்றியும் உயர்வும் யார் கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நோக்கமும் கல்வை பரிசுத்தப்படுத்துவதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளோ முக்கியமானதுங்கிறத நம்ம யோசிக்கணும். எவ்வளோ முக்கியமானது, சாதாரணமான விஷயம் அல்ல. ஏதோ ஒரு 4 பயான் கேட்டால் அதில் ஒரு பயான் அப்படிங்கிறது இல்லை. எந்த ஒரு பயான் கேட்குறோன்னாலும் கூட எதுக்காக உட்கார்ந்துருக்கிறோம்? நோக்கம் என்ன? நோக்கத்தை பொறுத்து தான் கூலி. எல்லா தொழுகிற ஆட்களுக்கும் ஒரே கூலி அல்ல, எல்லா அமலை செய்கிறவங்களுக்கும் ஒரே கூலி அல்ல. சில பள்ளியாதில் போவோம், அந்த பாயில் படுத்தா தான் நல்ல தூக்கம் வருது, அப்படி சில பேர் வருவாங்க. வீட்டில் படுத்தா கூட அந்த தூக்கம் வரமாட்டேங்குது, அங்கே உட்காந்து அப்படியே சொர்க்கலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அங்கே பள்ளியில் போய் படுத்து கை காலை நீட்டினா அல்லாஹு அக்பர் கபீரா சுகமாக இருக்குது. இந்த நியத்தில் வந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே கூலியா? ஒரு அமல் செய்கிற எல்லாருக்கும் ஒரே கூலி இல்லை. அவருடைய எண்ணங்களை பொறுத்து கூலிகள் வித்தியாசப்படும். உயர்ந்த கூலி யாருக்கு என்றால், எந்த எண்ணம் பரிசுத்தமான எண்ணம்,
யாருக்கு இருக்கிறதோ அதை கொண்டுதான் கூலியின் அளவு. கூலியின் இன்னமல் அமாலு பின்னியாத், எந்த அமல்களாக இருந்தாலும் சரி அதற்குண்டான கூலி வழங்கப்படுவது என்பது கல்வை பொறுத்தது. பரிசுத்தமான எண்ணம் நமக்கு இருந்தது என்று சொன்னால் இது வெளியிலாம் காட்ட முடியாது. பெரிய ஜிப்பா போடுறது கொண்டு இல்லை, பெரும் தலப்பா கட்டுறது கொண்டு இல்லை, நல்ல உடல் வச்சிருக்கிறார், கம்பீரமாக இருக்கிறாருங்க, இவர் பெரிய ஆளாக இருப்பார் கொண்டு, அதை கொண்டு இல்லை. கோலத்தை கொண்டல்ல பெருமக்களை, பேச்சை கொண்டும் கூட இல்லை. அசரத்து ரொம்ப இஹ்லாஸை பற்றி பேசுகிறாரு, இவர் முஹ்லிஸான் ஆள் போல் தெரியுது, அதுவும் இல்லை. அதுக்கும் காரணம் இல்லை. இஹ்லாஸை பற்றி பேசினா உள்ளத்தில் அந்த எண்ணம் இல்லாமலும் இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பேச்சை கொண்டல்ல, கோலத்தை கொண்டல்ல, தோற்றத்தை கொண்டல்ல. இது நேரடியாக ரப்புக்கும் நமக்கும் தொடர்புள்ள விஷயம். நமக்கும் ரப்புக்கும் நேரடியாக தொடர்புள்ள விஷயம். அல்லாஹ் அந்த எண்ணங்களைத்தான் பார்க்கிறான். கூலி அதுக்குத்தான், கூலி என்பது அதுக்குத்தான், மற்றதெல்லாம் அது அசலான விஷயமே அல்ல. அதனால யார் கல்வை பரிசுத்தப்படுத்தினார்களோ வெற்றி பெற்றார்கள். யாருக்கு கூலி என்று சொன்னால் உதாரணக்கு ஜஸாஉ மன் தஸக்கா, யார் கல்வை பரிசுத்தப்படுத்தினா அவர்களுக்குத்தான் கூலி. மற்றதெல்லாம் குனிஞ்சு நிமிர்ந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம், மற்றதெல்லாம் உட்கார்ந்துட்டு போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம், மற்றதெல்லாம் சபையில் கலந்துருக்கிறாங்கன்னு அர்த்தம். கூலிங்கிறது கல்வை பரிசுத்தப்படுத்த சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இதனுடைய கணத்தை விளங்கி எனக்கு சொல்ல தெரியவில்லை. அவ்வளோ கனமான ஒரு விஷயம், அவ்வளோ கனமான. அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏன்னா நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் அது முடியாது. வலில்லாஹு யுஸக்கி மன் யஷா, அல்லாஹ் சொல்கிறான். வலில்லாஹு யுஸக்கி மன், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் தாரா கல்பை பரிசுத்தப்படுத்தி கொடுக்குறான்னு அல்லாஹ் சொல்கிறோம். நாம் முயற்சி பண்ணுறோம், துஆ செய்கிறோம், அதுக்காக வேண்டி இது பண்ணாலும் கூட அல்லாஹுடைய தனிப்பட்ட கருணை இல்லாமல் நம்முடைய கல்பு பரிசுத்தமாக. தூக்கம் வந்தால் போய் படுத்துறணும். இங்கே உட்காந்து முராக்கவா இருந்தீங்க, எனக்கு எங்கே வேறு பக்கம் திரும்பிடும். என்ன செய்யணும்? யாருக்கா உண்மையிலே தூக்கம் வந்து ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத பார்த்து ஒன்று நினச்சிக்கிறாதீங்க. யாருக்கா நல்ல அல்லாஹ்வுடைய பெரிய கருணை. இவ்வளோ சத்தத்துலேயும் தூக்கம் வருதுன்னா பெரிய நேமத்தானங்க. சில பேர் மாத்திரை போட்டு என்ன செய்கிறான், அவன் தூக்கம் வர மாட்டான். அதற்கு ராத்திரி தூக்கம் வர்றதுக்கு என்ன ஓதுறதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஓதுங்கன்னா ரெண்டாவது ஃபோன் பண்ணி ஓதி முடிச்சாச்சு, இன்னும் தூக்கம் வர மாட்டேங்குது, என்ன செய்யணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி உள்ள நிலையில் இந்த சத்தத்திலையும் இந்த கூட்டத்திலையும் இப்படிப்பட்ட நிலையிலையும் தூக்கம் வருதுன்னா ரப்பினுடைய பெரிய ஞாபகத்து இல்லையா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன செய்யணும், போய் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது. அதனால் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அருமையானவர்களே, அதனால் விஷயத்தின் கணத்திற்காக நான் சொல்கிறேன், அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் விளங்கும் நசீவை தந்தரல வேண்டும். உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர்கள் தான் வெற்றியாளர்கள். அவர்களுக்குத்தான் வாழ்க்கையில் எந்த கூலியும். உள்ளத்தினுடைய பரிசுத்தம் என்பது மனிதனுடைய தோற்றத்தை கொண்டல்ல, பேச்சை கொண்டல்ல, உலகத்தினுடைய வெளிப்படையான காரியங்களை கொண்டல்ல, வெளிப்படையான காரியங்களை கொண்டல்ல. பேசுகிறார் அதை கொண்டு கோலம், அது ரப்புக்கும் நமக்கும் உள்ள நம்முடைய கல்புக்கும் உள்ள நேரடியான தொடர்பு தான் கல்வினுடைய பரிசுத்தம் என்பதை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறார். யார் கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ, யார் தங்களுடைய கல்வியிலே பரிசுத்தமான இதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவங்க தான் சொர்க்கவாசி. மனதை கல்வை பரிசுத்தப்படுத்துவதை கொண்டுதான் எந்த கூலியும். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா கூலியை வைத்திருக்கிறான், அதை கொண்டுதான் வெற்றி. அதனால் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார். பரிசுத்தமான இதயம், அவர் சொர்க்கத்தின் சொந்தக்காரர் என்பதற்கான அடையாளம். அல்லாஹ் நம்மையும் அந்த கூட்டத்தில் கபூல் செய்தார். சும்மா வெறும் வார்த்தைகள் அல்ல, இது ஹதீஸில் வருகிறது, பிரபலமான ஹதீஸ். அடிக்கடி சங்கைக்குரிய நம்முடைய உலமாக்கள் சொல்லக்கூடிய, நாம் கேட்கக்கூடிய ஹதீஸ் தான். மஸ்ஜிது நபவியில் நாங்கள் உட்கார்ந்திருந்தோம். அந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்குள்ளே ஒரு ஆள் வருகிறார். செருப்பை எடுத்துக்கொண்டு ஒரு ஓரமாக வைத்து தன்னுடைய ஆடையை தூக்கி பிடித்து கொண்டவர் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யத்லஉ அலைக்குமுல்லான், இப்பொழுது ஒரு மனிதர் வருகிறார், அவர் சொர்க்கவாசின்னு சொன்னார். கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க சஹாபாக்கள்லாம். இப்போ ஒரு ஆள் வர்றார், அவர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. சரி, நான் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு வர்றேன், உட்கார்ந்துட்டாங்க. அடுத்த நாளும் இதே மாதிரி மஜ்லிஸ் நடக்கும்போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இப்பொழுது ஒருவர் சபைக்கு வரப்போகிறார், அவர் சொர்க்கவாசின்னாங்க. அடுத்த நாள் பார்த்தா அதே சஅத் ரலியல்லாஹு தான். மூணாவது நாளும் சொன்னாங்க, இப்பொழுது சபைக்கு ஒருவர் வருவார், அவர் சொர்க்கவாசின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு திருநாவினால் மஸ்ஜிது நபவியிலே
பகிரங்கமான கூட்டத்திலே சொர்க்கவாசி என்று ஒருவர் தொடர்ந்து அறிவிக்கப்படுகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட உயர்வான பாக்கியத்திற்கு சொந்தக்காரராக இருப்பார். சஹாபாக்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு, சஹாபாக்களுக்கு தேட்டம் வந்துருச்சு. எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இவர் கிடைச்சிருக்குது? எதற்கு வேண்டி இவர் தன்னுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தொடர்ந்து சொர்க்கவாசி என்று சோபனம் செய்யப்படக்கூடிய அளவிற்கு சொல்லாங்க 3 நாள் சொன்னாங்க, தொடரா சொன்னாங்க. அவர் சஹாபி எழுந்திருத்து நினைத்தார்கள், இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், ஒரு சோபனம் மஸ்ஜித் நபவியில் வைத்து பொது இடத்திலே அகிலத்தின் தூதராம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாவினார் சொர்க்கவாசி என்று சொல்லப்படுகிறார் என்று சொன்னால் என்ன காரணமாக இருக்கும்? தேட ஆரம்பிச்சிட்டாங்க, அதை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம பொருளாதாரத்தை உண்டாக்குறதுக்கு வழி யாராவது சொன்னான்னு வைங்க, ஆர்வமாக கேட்பான், சொல்லுங்கள் அதுதான் தேடிக்கிட்டு இருக்கேன், சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சொல்லுங்கன்னு சொல்லுவோம். நமக்கு எது தேட்டமாக இருக்குது அதை தேடுவோம் இல்லையா? அது மாதிரி அவங்களுக்கு தேட்டம் சொர்க்கவாசி, அதுதான் அசல். அதனால் அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி நான் 1 நாள் உங்கள் கூட இருக்கிறேன், ஏதோ ஒரு காரணத்தை சொன்னாங்க. நான் 1-2 நாள் உங்கள் கூட தங்கிடலாமான்னு கேட்டாங்க. தங்கிடலாம், இந்த அதிகங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். அவர் தங்குறாங்க, வீட்டில் இருந்தாங்க. இவர் அங்கே போய் தங்குறதுக்காக போயிருக்காரு, இவர் அவரை பார்க்க போயிருக்கிறார். என்ன விசேஷம் இவர்கிட்ட இருக்குது, இவற்றை விசேஷமான என்ன செயல் இருக்குது? இப்படிப்பட்ட ஒரு சோபனத்தை பெற்றவர் அல்லவா, என்ன விசேஷம் இருக்குதுன்னு தேடி அவர் போய் உட்கார்ந்து ராத்திரி பகல் ஃபுல்லாக இருந்தார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒன்றும் தெரியலை இவருக்கு தனியாக. எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் அவர் இருக்கிறார். ஒன்றும் வித்தியாசமாக ஒன்றுமே தெரியலை. 2-3 நாள் ஆன பிறகு ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டா, ஏங்க நான் உங்கள் வீட்டில் தங்குறதுக்கெலாம் வரல, சொல்லாதான் தொடரா 3 நாள் உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு தேட்டம் வந்துருச்சு, மஸ்ஜித் நபவியிலே திருநபியினுடைய அருள் நாவினால் பெருங்கூட்டத்தில் இப்படி ஒரு விஷயத்தை அவர் அறிவிப்பு செய்கிறாங்கன்னா அப்படி விசேஷம் அவங்களுக்கு என்ன இருக்கும் என்று நான் பார்ப்பதற்கு தான் வந்திருக்கிறேன். ஆனால் ஒன்றும் எனக்கு தெரியலை, என்ன விஷயம் நீங்களே சொல்லுங்கன்னாலும், நீங்களே சொல்லுங்கண்ணா. அவங்க எனக்கும் தெரியலன்ட்டாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலைங்க. இருந்தாங்க, காலையில் எல்லாரும் தாஜு தொழுறமா, தாஜு தொழுதா, பள்ளிக்கு போனாங்க, சுபு தொழுதாங்க, மற்ற வேலைகள் தான் நடந்துச்சே தவிர தனியாக ஒன்று கண்டுபிடிச்சி இவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் இவர் இப்படி ஆள் அப்படின்னு தனிப்பட்டு எடுக்கிற அளவுக்கு ஒரு தனி விஷயத்தை அவங்களால விளங்க முடியாது. கடைசியில் அவங்க கேட்டுட்டு சரி நம்ம வந்த விஷயம் ஒன்றும் கதை நடக்கலையே அப்படிங்கிறதுக்காக வேண்டி கடைசியில் போகிறதுக்கு முற்படும் பொழுது அவங்க சொன்னாங்கன்னா, நான் யாரை பற்றியும் தவறாக நினைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. என் உள்ளத்தில் யாரை பற்றியும் இன்னைக்கு நம்ம வேலை அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நான் என்ன மாதிரி ஆள்கள் சொல்கிறாங்க நீங்கள் நினச்சிக்கிறாரு. ஒரு சபையில் கூடணும்னு வைங்களேன், கொஞ்சம் பேச்சு என்ன பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து பாருங்களேன், என்ன பேசுவாங்க? இருக்கிற 3 பேர் இருந்தால் 4வது ஆளை பேசுவாங்க, இதுதானுங்க? இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்கிறீங்களா? 3 பேர் இருந்தால் யாரும் பேசுகிறாங்க. அதனால் எங்கள் ஊரில் சொல்லுவாங்கண்ணா, ஒரு 5 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் மொத்தமாக சபையை கலைச்சிருவோமான்னு கேட்பாங்களாம். மொத்தமாக எழுந்திரிச்சு போயிடுவோமா, இல்லைன்னா ஒரு ஆள் இங்கே போனார்னு வைங்க, அவரை பற்றி இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருப்பா, அதனால் மொத்தமாக சபையை கலைப்போம். அதனால் இன்றைக்கி பொதுவாக மற்றவர்களை பற்றி உண்டான ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு தப்பான எண்ணம், யாரை பற்றியும் நான் பொறாமைப்படவும் மாட்டேன், தப்பாக எண்ணவும் மாட்டேன். கேட்டாங்களா, சொர்க்கவாசிங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன அடையாளம் வேணும்னு கேட்டாங்க. இதை விட என்ன அடையாளம்? பரிசுத்தமான கல்வி, பரிசுத்தமான இதயம், இதுதான் சொர்க்கவாசிகளுக்கு உண்டான அடையாளம். ஆனால் இன்றைய நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த வாழ்வு என்பது ரொம்ப அரிதாகி கொண்டே இருக்கிறது. பரிசுத்தமான வாழ்வு என்பது அரிதான ஒன்றாக ஆகிக்கொண்டிருக்கிறது. குடும்பம், தனி மனிதனானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, சமூக ரீதியான காரியங்கள் ஆனாலும் சரி, ஒரு உயர்ந்த காரியத்தை செய்கிறார், நோக்கம் என்ன, எண்ணம் என்ன? அருமையானவர்களே, அதனால் என்னது, நல்ல காரியம் தானே செய்யணும், பயான் தானே செய்கிறோம், பெரிய காரியத்துக்கு நாங்கள் சதக்கா தானே செய்கிறோம். காது திறந்து கேட்டு கேளுங்கள், நரகத்தினுடைய முதல் ஏரிகொல்லிகள் 3 பேரின் ஹதீஸில் வருது. முதல்ல நரகத்தில் அல்லாஹு தஆலா தூக்கி போடக்கூடிய
நரகத்தின் முதல் ஏறிக்கொள்ளிகள் 3 பேர். இதில் முதலாவது ஒரு பெரிய ஆலிம், அல்லாஹ் பாதுகாத்தார். இல்லை வேண்டும், சாதாரணமானது. குர்ஆனை கற்றிருக்கிறார், ஓதி இருக்கிறார், மார்க்கத்தை துன்யா வர சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அல்லாஹ் கேட்பான், குர்ஆனுடைய ஞானத்தை தந்தேனே, எனக்கா நீங்கள் என்ன செய்தீங்க? ரப்பே, உன்னுடைய வேதத்தை துன்யாவோர நான் சொல்லி காமித்தேன், அதை நான் ஓதி காண்பித்தேன், அதனுடைய மகத்துவத்தை உணர்த்தி காண்பித்தேன். உண்மைதான் சொன்னீங்க துன்யாவோர, அதெல்லாம் சரிதான், எனக்காக சொல்லாதீங்க. ஒரு பெரிய காரி என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காக சொன்னீங்க. உள்ளத்தை அறிஞ்சவன் இல்லையா? அங்கே எல்லாம் வெளிச்சமாயிரும், அங்கே எதுவும் மறைஞ்சதல்ல. அங்கே அந்த உலகத்தை பொறுத்த வரையில் எல்லா ரகசியமும் வெளிப்பட்டுரும். யௌம சராயிர், அல்லாஹ் சொல்கிறான், எல்லா ரகசியங்களும் வெளிப்படக்கூடிய நாள். இங்கே வேணா மறைச்சிக்கிறலாம், சட்டை போட்டு தோலை வச்சு இங்கே மறைச்சிக்கிறலாம், அங்கே எல்லாம் தெரிஞ்சிடும் எதுக்காண்டி செய்தார் அப்படின்னு எல்லாம் வெளிப்படக்கூடிய நாள். அதனால அல்லாஹ் சொல்வான், எல்லாம் உங்களுக்கு வழங்கப்பட்டது, நீங்கள் செய்தீர்கள், ஆனால் எனக்காக என்று சொல்லாதீர்கள். இவர் பெரிய காரி, இவர் பெரிய ஆலிம், இவர் பெரிய அப்படின்னு சொல்றதுக்காக பாராட்டுவதற்காக செய்தீர்களா இல்லையா? பக்கத்து கீழ் அப்படி உலகத்தில் சொல்லப்பட்டு விட்டது, உங்களுடைய அமல்கள்லாம் அதில் பாடாயிடுச்சுன்னு சொல்லி முதலாக அவரை தூக்கி நரகத்திலே இழுத்து போடப்படும் என்று வந்திருக்க. இது ஒரு சாதாரணமான செய்தியா பெருமக்கள்? அதே மாதிரி ஒரு ஆள் ஒரு யுத்தத்தில் தன் உயிரை கொடுத்திருப்பார். அல்லாஹ் கேட்பான், எல்லா பாக்கியத்தையும் தந்தேனே, எனக்கா நீங்க என்ன செய்தீங்க? ரப்பே, என் உயிரை உனக்காக கொடுத்தேன். மனிதன் எல்லாத்தையும் விட பெருசு உயிர் தான். மனிதனுக்குண்டான செல்வங்கள்ல எல்லாத்தையும் விட பெரிய செல்வம் உயிர் தானே. என் உயிரை உனக்காக கொடுத்தேன். அதான் சொல்லுவோம், உயிரை கொடுத்தீங்க, எனக்காக இல்லாதீங்க. இது பெரிய வீராதி வீரர், பாராட்டப்படுவதற்காக நீங்கள் கொடுத்தீர்கள், எனக்காக சொல்லாதீங்க. ஒக்கதுக்கு இன்னக்க ஜரி, நீங்கள் பெரிய வீரர் என்று உலகத்திலே சொல்லப்பட்டு விட்டது, பாராட்டப்பட்டு விட்டது. நோக்கம் உங்களுக்கு அதுவாக இருந்துச்சு. உலகத்தில் 1000 பேர் சொல்றது அல்ல, உங்கள் உள்ளத்தின் நோக்கம் அதுவாக இருந்தது. அது சொல்லப்பட்டு விட்டது. அவரை நரகத்தில் கொண்டு போடப்படும் வருது. 3வது ஆள் நிறைய பொருளாதாரம் வைத்திருந்தவர், நிறைய பொருளாதாரம், நிறைய சேவைகள், அதை செய்தார், இதை செய்தார், இதை செய்தார், அதை செய்தார். அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு செல்வத்தை வழங்கினேனே, எனக்கா என்ன செய்தீங்க? ரப்பே, நான் இதெல்லாம் செய்தேன், அதெல்லாம் செய்தேன், எல்லாம் செய்தீர்கள் எனக்கா. இன்னைக்கு இந்த பாடமே நமக்கு விளங்கல்ல, இந்த பாடத்தை நம்மளால புரிய முடியல. ஏன்னா உலகத்தில் முகஸ்துதி கூடி போயிடுச்சு. பரிசுத்தமான ஒரு வாழ்வு என்பது ரொம்ப அரிதாக போய்விட்ட ஒரு காலம். முகஸ்துதி தான் நடைமுறை என்று ஆகிவிட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான எந்த காரியங்களிலும் நான் முகஸ்துதிக்கா சொல்லல, ஆனால் அப்படின்னு நம்மளை பூரா சொல்லி விட்டுறோம். நான் முகஸ்துதிக்காலாம் சொல்லலைங்க, ஆனால் உலகத்தில் என்னை விட பெரிய வழி யாரும் கிடையாதுன்னு சொல்லிடுறது நம்ம எல்லாத்தையும். நான் முகஸ்துதிக்கா சொல்லலை, 35 வருஷமா நான் இமாம் ஜமாத்தை விட்டதில்லை. யார் கேட்டாங்க? யார் கேட்டா? பெருமக்களே, உள்ளத்தினுடைய கவலை இருக்கிறதே, அதை விட கூலி செய்கிறத விட அது கூலி இருக்குதுங்க. 40 ஹஜ் செய்திருந்தாங்களாம் இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 40 ஹஜ் செய்திருந்தாங்க. ஹஜ்ஜை முடித்து வருகிறார்கள். ஒருவர் ஏங்கி கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினச்சேன், எவ்வளவோ முயற்சி பண்ணேன், என் சக்திக்கு உட்பட்ட நான் அவ்வளோ முயற்சியும் செய்தேன், அந்த வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போயிடுச்சேன்னு சொன்னாங்க. இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், 40 ஹஜ்ஜினுடைய கூலியை நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன், இந்த ஏக்கத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டாங்க. நான் 40 தடவை செய்த ஹஜ்ஜினுடைய கூலியையும் உங்களிடத்தில் தந்து விடுகிறேன். இந்த ஏக்கம், நான் செய்ய முடியலையேங்கிற இந்த கவலை இருக்குது இல்லையா, இந்த ஏக்கம் இருக்குது இல்லையா, அதை எனக்கு தந்துருங்கண்ணா, நான் 40 ஹஜ்ஜையும் தந்துடுறேன்னா. விளங்கியவர்கள் அவர்கள். இன்னைக்கு நம்மளுடைய நிலை எப்படி இருக்குது பெருமக்கள்? நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஒன்றும் செய்யாமே நம்மளை பெரிய பக்திமான் வழியில் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் செய்கிறது இல்லை.
ஆனால் பக்திமானுடைய நிலையில் நம்மை காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரிதாக ஆகிவிட்ட பரிசுத்தமான வாழ்க்கை என்பது அரிதாக ஆகிவிட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்வோம். ரொம்ப அரிதாக ஆகிவிட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்வோம். நம்முடைய முன்னோர்கள் பெற்ற வெற்றியெல்லாம் பரிசுத்தமான எண்ணம். லில்லாஹி லில்லாஹி அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். பரிசுத்தமான அவனுடைய தீனுக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர். அதன் காரணத்தினால்தான் எல்லா வெற்றியும் பெற்றார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு எல்லா கூலியும் கிடைத்தது. அதை கொண்டுதான் காலத்தையும் கடந்து உலகத்தில் அவர்கள் நிலை பெற்ற புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் நிலை பெற்ற புகழோடு. மற்றதெல்லாம் அப்படி மின்மினி மாதிரி மின்னுமே தவிர கொஞ்ச காலத்தில் எல்லாம் போயிடும். உண்மையானவர்களே, எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் இல்லா. யுத்தத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் 2 யுத்தத்தை மறக்கக்கூடாது. ஒன்று பத்ர், இன்னொன்று காதிசியா. பத்ர் யுத்தம் இருக்குதுங்க. அந்த யுத்தத்துக்கு பிறகுதான் அரபு மக்களிடத்தில் இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அரபுகளிடத்தில் ஏதோ சில கொஞ்சம் நாடோடிகள், கொஞ்சம் பேர் விவசாயிகளாக இருந்தாங்க. அப்படி உள்ள ஆட்கள்லாம் மக்காவினுடைய பெரிய குறைஷி குல தலைவர்கள், போர் யுக்தி கொண்டவர்கள், தெரிந்தவர்கள், அவங்களை எதிர்த்து வெற்றி பெற்றுட்டாங்களான்னு சொல்லி அரபுகளுக்கு மத்தியிலே அந்த செய்தி, இஸ்லாம் அதை பற்றி, முஸ்லீம்களை பற்றி உண்டான செய்தி அரபுகள்கிட்ட பரவுனது பத்ருக்கு பின்னால. அதனால பத்ருக்கு பின்னாலே அரபுகளிடத்தில் இஸ்லாம் பரவியது. அது மாதிரி உலக அளவில் இஸ்லாம் பரவியதற்குண்டான இன்னொரு யுத்தம் காதிசியா. காதிசியாங்கிற யுத்தம் இருக்குது. யாரை எதிர்த்து நடந்தது என்று சொன்னால் பாரசீகத்தை எதிர்த்து நடந்தது. அன்றைய உலகத்தின் வல்லரசுகள் 2 பேர். ஒன்று ரோமாபுரி, இன்னொன்று பாரசீகம். அதுலேயும் ரோமாபுரியை விட பாரசீக வல்லரசு ரொம்ப வலிமையாக இருந்த காலம். வல்லரசுகளில் சில பேர் இவங்க கொஞ்சம் கூட இருப்பான், சமயத்தில் அவன் கூடுவான், அப்படி இருக்கும் இல்லையா? கொஞ்ச காலத்தில் ரஷ்யா பெருசா மாதிரி தெரியும், கொஞ்ச காலத்தில் அமெரிக்கா பெருசு மாதிரி தெரியும். இந்த நேரத்தில் இவர்கள் சண்டையிட்ட நேரத்திலே ரோமாபுரியை விட பாரசீக வல்லரசு உலக அளவிலே மிகப்பெரியவர்கள் என்று அறியப்பட்ட அந்த காலகட்டத்தில் அந்த பாரசீகர்களை எதிர்த்து நடந்த ஒரு யுத்தம் தான் என்ன யுத்தங்க? சொல்லுங்களேன். காதிசியா. அந்த காதிசியா யுத்தம் இருக்குது. அதில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்ற பிறகுதான் ஒரு வல்லரசு நாட்டை எதிர்த்து நாடோடிகளைப் போல இருந்தவர்கள், போர் யுக்திகள் எல்லாம் ஒன்றும் தெரியாதவர்கள், சாதாரணமான இந்த ஜனங்கள் இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றி பெற்றார்களே, இறை அருளால். யார் இவர்கள் என்று உலகம் ஏறிட்டு பார்த்தது முஸ்லிம்களை. உலக அளவில் இஸ்லாமிய செய்திகள் போய் சேர்வதற்கு காதிசியா யுத்தம் காரணமாக இருந்துச்சு. இந்த காதிசியாவினுடைய யுத்தத்திலே தளபதியாக ஒவ்வொரு காதிசியா யுத்தத்தில் உள்ள வரலாறு ஒவ்வொன்றும் அற்புதமான வரலாறு. சாதாரணமாக அந்த பெருமக்களுடைய தியாகத்தினால் இஸ்லாம் இன்றைக்கு உலகத்தில் நிற்குதுங்க. இந்த மக்களுடைய தியாகத்தினால் இஸ்லாம் உலகத்தில் நிற்குது. அதில் அதற்கு அப்துல்லா இப்னு உம் மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டது அந்த யுத்தத்தில் தான். கண் தெரியாத சஹாபி உமர்லாம் இடத்துல சொன்னாங்க, என்னையும் அந்த யுத்தத்துக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் போய் என்ன செய்ய போறீங்க? அது என்ன சும்மா விளையாட்டு காரியமா? அது யுத்தம். கொஞ்சம் அசந்தான்னா ஆள் சாஞ்சிருவாங்க. அப்படி உள்ள ஒரு நிலை. லைசல் அல்லாம ஹரஜுன். அங்கே போகணும்னு உங்களுக்கு சட்டமும் இல்லை, மார்க்கமே விதிவிலக்கு தருது. நீ அங்கே போய் என்ன செய்ய போகிறீங்க? ஆனால் இப்னு உம் மக்தூம் ரலியல்லாஹு தஆலா பெரிய ஆள். சல்லாஹ் எங்கேயா வெளியே போனால் அவங்கள இமாம செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஆள். அதனால இதில் செய்து அப்துல்லா இப்னு உம் மக்தூம் தான் சொன்னாங்களாம், இல்லை நான் கண்டிப்பாக போவேன். அங்கே போய் நீ என்ன செய்ய போகிறீங்க? அகீமூனி பைன ஸஃபைன் வஹம்மிலூனி அலல் லிவா வான ரஜுலுன் நஅமா லா அஸ்ததியுல் ஃபிரார். 2 சஃபுக்கு மத்தியில் என்னை நிறுத்துங்க, என் கையில் கொடியை கொடுங்க. கொடி சாஞ்சா கூட்டம் சாஞ்சிச்சுன்னு அர்த்தம். என் கையில் கொடியை கொடுங்க. வஹம்மிலூனி அலல் லிவா. கொடி என் கையில் கொடுங்க. வான ரஜுலுன் நஅமா, நான் ஒரு பார்வை இல்லாதவன், குருடன். லா அஸ்ததியுல் ஃபிரார், நான் எங்கே ஓட போகிறேன்? சோதனை தெரிஞ்சு ஓடுறதுக்கான வாய்ப்பு இருந்தா, பார்வை இருந்தால் தானே தெரியும். எனக்கு அதுவும் இல்லையே. அதனால் நான் கொடியை பத்திரமா பிடித்துக் கொள்கிறேன், என் கையில் தாங்கன்னாங்க. மேனியிலே 90க்கும் மேற்பட்ட காயங்கள் ஏற்பட்டு கைகளும் வெட்டப்பட்டு ஷஹீதானார்கள். செய்தனா அப்துல்லா இப்னு உம் மக்தூம் தான்.
கியாமத்தில் அந்த பெருமக்கள்லாம் வருவாங்களே, தீனுக்கு என்ன செய்திங்கன்னு கேட்டால் அவங்கள்ட்ட செய்தி இருக்குது. நம்மள்ட்ட என்னங்க இருக்குது? நம்மள்ட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, நான் அந்த அமல் செய்தேன் இந்த அமல் செய்தேன்னு அதையும் முகஸ்துதியில் தொலைச்சி போட்டோம். ஒன்றும் கிடையாது. உண்மையானவர்களே, அந்த காதிசியா யுத்தகலத்திலே தளபதியாக இருந்தவர்கள் சையதுனா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள். இந்த யுத்தத்திலே தளபதியாக நியமிக்கப்பட்டவர்கள் சையதுனா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு சொல்லுங்களேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சொல்லணும் நம்ம அந்த பேரை கேட்டா. அந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தளபதியாக இருந்த அந்த யுத்தம், மக்களிடத்தில் இப்படி ஒரு செய்தி இருந்தது, காலித் ரலியல்லாஹு எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி பெற்றுடும் அப்படின்னு ஒரு செய்தி பரவி இருந்த அந்த செய்தி எதிர்த்து செய்தனா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய காதில் வந்த உடனே யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு செய்தனா அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கடிதம் எழுதினார். கடிதம் எழுதி சஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. அவன் யார்கிட்ட இவரை தளபதியாக நியமிக்கிறேன், உங்கள் தளபதி பொறுப்பிலிருந்து உங்களை நீக்கிறேன், இவரை தளபதியாக நியமிக்கிறேன்னு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எழுதினார்கள். யாரை தளபதியாக நியமித்தாங்களோ அவங்கள்ட்ட கடிதத்தை கொடுத்து அனுப்புனாங்க. இவங்க அவங்கள்ட்ட கடிதத்தை கொடுத்தாங்க. கடிதத்தை பார்த்தாங்க, தளபதி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டாங்க. இவர்கள் தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சையதுனா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் இவங்களை ஒன்றும் பெரிய பரபரப்பாக்கல. இவங்களை நீங்கள் தளபதியாக இருந்து என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான நிலையை ஏற்படுத்திட்டு அவங்க கொஞ்சம் சிப்பாயாக ஒதுங்கிட்டாங்க. நிலவரம் தெரிந்து சில பேர் கேட்டார்கள், என்னங்க அமீருல் ஜெய்ஷாக இருந்தீர்கள், படைத்தளபதியாக இருந்தீர்கள், என்னைக்கு ஒரு சாதாரண சோல்ஜராக தாங்கள் மாறிட்டீங்களே, இவ்வளோ பெரிய ஒரு நிலையிலிருந்து தாங்கள் இறக்கப்பட்டு விட்டீர்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நான் அமீருல் ஜெய்ஷா இருந்ததும் என் ரப்புக்காக, சோல்ஜராக நான் இருப்பதும் என் ரப்புக்காக. எனக்கு அதை பற்றி ஒன்றும் அது பெரிய பதவி கௌரவம் அந்தஸ்து அப்படின்னு நான் நினைச்சால் அல்லவா பெருசு, அதையும் நான் வகித்தேன் இந்த பொறுப்பை என் ரப்புக்காக, இப்பொழுது நான் இங்கே நிற்கிறேன் என் ரப்புக்காக. மனசில் ஒன்றுமே, மனசில் அதை பற்றி ஒன்றான ஒரு நிலைங்கிறது. எவ்வளவு பரிசுத்தமான எண்ணமும் உள்ளமும் அந்த பெருமக்களுக்கு இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலை, இன்னைக்கு ஒரு நிலை இருந்திருக்கு. நீ சாதாரண ஒரு வட்டம், இந்த வட்டம் குட்டம் மாவட்டம்லாம் இருக்கு இல்லையா, இந்த பொறுப்புலேருந்து மாறினாலே அவனால் எவ்வளோ ஃபித்னா பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் போகலாம். அவனால் என்னென்ன சேட்டை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் பொறுப்பை விட்டுட்டு போகிறான். பெருமக்களே, இந்த தீன் இவ்வளவு உயர்ந்து நிலை பெறுவதற்கான காரணம், உலகத்திலே பல்வேறு விதமான எதிர்ப்புகளும், உலகத்திலேயே முஸ்லீம்கள் அதிகமாக சோதனை சந்திக்கிறது முதல்ல பலஸ்தீன், நாங்கள் ரெண்டாவது இந்தியாவாம். உலகத்திலே முஸ்லீம்கள் அதிகமாக சோதனை சந்திக்கிற முதல் இடம் எங்கங்க? பாலஸ்தீன். ரெண்டாவது ஏன்னா கான்வார் இந்த யாத்திரை நடக்கிறது, அதனால் போகிற வழியில் உள்ள எல்லா கடையிலையும் பேர் எழுதி ஒட்டு, என்னவெல்லாமோ செய்து பார்க்கலாம். ஜார்க்கண்ட்லையும் யூபியிலையும் அந்த யாத்திரை போகக்கூடிய வழிகளிலெல்லாம் முஸ்லீம் கடைகளை அடையாளம் காட்டப்பட வேண்டும், அங்கே உள்ள வியாபாரத்தை ஓக்கணும் திட்டம் பெறுறான். அல்லாஹ் சொன்ன மாதிரி வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அல்லாஹ் இந்த பிரகாசத்தை பூர்த்தியாக்கிவே தீருவான்கள். உலகத்தில் இஸ்லாம் வளர்ந்த எதிர்ப்பு நாள், எங்கே எதிர்ப்பு கூடுதலாக இருந்துச்சோ அங்கே தான் நல்லா வளர்ந்துச்சு இஸ்லாம். அதனால் அதை பற்றி ஒன்றும் நினைக்க வேண்டியதில்லை. இந்த தீன் நிறைவாக்கப்பட்டு விடும் என்பது ரப்பினுடைய வாக்கு. ஆனால் மாற்ற வேண்டியது ஆட்சியாளரை, அவரை, இவரை அல்ல, நாம் மாறணும். நாம் மாறினா போதும். என்ன உங்களுக்கு ஆட்சியாளராக யார் தெரியுமா வருகிறார்கள்? ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கமா தக்கூனூன கதாலிக்க யுஅம்மரு அலைக்கும். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படி தான் உங்கள் ஆட்சியாளர்கள்னு சொன்னாங்க. மாற்ற வேண்டியது யாருங்க? யாரை தான்? நம்மளை தான் மாற்றும், நம்ம உள்ளத்தை தான் மாற்றும். இங்கே உள்ள குறைபாடு தான் அங்கே வருது. அவன் ஸல்லல்லாஹுடைய வார்த்தை, கமா தக்கூனூன கதாலிக்க யுஅம்மரு அலைக்கும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதுபோல் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள்னு சொன்னாங்க. நம்மள்கிட்ட உள்ள குறைபாடுகள் தான் உலகத்தில் வரக்கூடிய சோதனையும் மறுமையில் நமக்கு வரக்கூடிய வெற்றியினுடைய பாதிப்பு. அதனால் நாம் நம்முடைய கல்வை எல்லா நிலையிலும் பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான ஒரு நிலையை உண்டாக்கும் பெருமக்கள்.
உலகத்தில் இந்த ஈமானுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இன்னி புலீது பி அர்பஇன் யர்மீனனி பிசிஹாமி கௌசின் மாலஹா தஃப்தீரு இப்லீசு வத்துன்யா வ நஃப்ஸி வல் வரா யா ரப்பி அன்த அலல் ஹலாஸி கதீரு. நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார், உலகத்தில் நான் எதிரிகளால் சோதிக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். சோதனை வந்துக்கிட்டே இருந்துச்சு, அம்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். மாலஹா தஃப்தீர், இடைவெளி இல்லாமல் அம்பை எரிந்து கொண்டே இருக்கிறான் என்னை நோக்கி. முதலாவது எதிரி யார்? என்ன? நஃப்ஸு. எதிரிகளிலே பெரிய எதிரி நஃப்ஸு தான். ஷைத்தான பெரிய எதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஷைத்தான் தானே துன்யா பூரா கெடுக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கோம். ஷைத்தான் கெட்டது யாராலங்க? ஷைத்தான் கெட்டது நீ பெரிய ஆள்பா, நீ யாருப்பா நீ அப்படின்னு அவன் நஃப்ஸ் அவனுக்கு சொல்லுச்சு. நீ யாரு? ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நல்லா வணங்கி இருக்கிற, வான்மண்டலத்தில் உன்னுடைய நெற்றி படாத இடம் இல்லை, என்னவெல்லாம் நீ செய்திருக்கிற, நீ யாரு? அந்தஸ்து என்ன, கீர்த்தி என்ன, மாண்பு என்ன அப்படின்னு அவனுக்கு அவன் நஃப்ஸு சொல்லுச்சு. அதுதான் சொன்னா வான ஹைரும் மின்னுன்னு. அதனால தான் சொன்னான், நான் அவரோட ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன செஞ்சு வச்சு சொல்றாரு, அப்படியே வான ஹைரும் மின்ஹு, நான் பெரிய ஆளுன்னா. உலகத்திலே அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை 2 தானா உலகத்திலேயே, ஐ மை, நான் எனது. நான் உலகத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை எல்லாரும் நான் எனது, நான் எனது. இதுதான் வீழ்ச்சிக்கு காரணம். இதுதான் அந்த அணைன்னு சொன்னான், அந்த வீழ்ந்தான். அருமையானவர்களே, அதனாலே உலகத்தில் இப்படி வீழ்ச்சிக்கான எதிரிகளில் கடுமையான எதிரி ஷைத்தானை விட பெருசு யாருங்க? சொல்லுங்களேன். நஃப்ஸு, ஷைத்தான், துன்யாவின் மோகம், சில மனிதர்கள். அது எப்படி ஒவ்வொன்றும் எதிரிகள்னு அது விளக்கனா ரொம்ப நேரம் ஆயிடும். ஆக எதிரிகளில் கடுமையான எதிரி இந்த நஃப்ஸு தான். நஃப்ஸில் நிறைய வகை இருக்குது. சூஃபியாக்கள் இதை நிறைய வகுத்து சொல்லுவாங்க, பிரித்து சொல்லுவாங்க. குர்ஆன் 3 வகையான நஃப்ஸு சொல்லுது. குர்ஆன் 3 வகையான நஃப்ஸு சொல்லுது. ஒன்று நஃப்ஸு அம்மாரா. நாம் எதில் இருக்கிறோம் நீங்கள் யோசிச்சுக்காங்க. நஃப்ஸு அம்மாரா தீமையான திட்டங்களையே போட்டுக்கிட்டே இருக்கும், தீய எண்ணங்களே வந்துக்கிட்டே இருக்கும். மனசில் எந்த நல்ல சபையில் இருந்தாலும் சரி, நல்ல நிலையில் இருந்தாலும் சரி, தீமையான எண்ணம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு இது தீய சிந்தனை, தீய திட்டம், கீழ்த்தனமான நஃப்ஸ் அம்மாரா. இது ஒன்று. இதுக்கு அடுத்து இன்னொரு நஃப்ஸ் இருக்குது, நஃப்ஸ லவ்வாமா, அதுக்கு பேர். அது எப்படின்னு சொன்னால் தப்பை பண்ணும், ஆனால் அப்புறம் வருத்தப்படும், செய்யாமல் இருந்திருக்கலாமே, இப்படி செய்துட்டோமே, இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படும். அப்புறம் 2வது அடுத்த தப்பையும் செய்யும், வேற தப்பை. அப்புறம் அடுத்த நாள் வருத்தப்படும். இந்த நஃப்ஸ் பேர் லவ்வாமா. தப்பை பண்ணுவாங்க, தப்பை பண்ணிட்டு இது செய்யாமல் இருந்திருக்கலாம், சரி செய்துட்டோமே, அல்லாஹ் எவ்வளோ பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான், இப்படி நன்றி கிட்டத்தனமாக இந்த பாவத்தை செய்துட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க. அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, சரி. அதுக்கு அடுத்த நாளும் திருப்பி வேற தப்பை செய்வான், திருப்பி தப்பா செய்வான். இப்படி உள்ள ஒரு நஃப்ஸை கொண்டவனுக்கு பேர் நஃப்ஸ லவ்வாமான்னு பேர். நம்ம எந்த கூட்டம் முடிவு பண்ணிக்கங்க. 3வது ஒன்று இருக்குது, அவனுடைய மனதிலை பொறுத்தவரையிலே ரப்பும் ஹல்கும், அவனை பற்றி திருப்தி பற்றுவான். அல்லாஹ்வுடைய திருப்தியை தவிர வேறு எந்த நிலையும் அவனுக்கு இருக்காது. ரப்பினுடைய திருப்தி மாத்திரம்தான் நோக்கமாக கொண்டு ஒவ்வொரு காரியம் இருக்கும். இது நஃப்ஸு முத்மஇன்னான்னு பேர். அந்த நஃப்ஸ் இருந்தால் மட்டும் அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் மகத்தான வெற்றி பெற்றவர். யார் அந்த நஃப்ஸ முத்மஇன்னாவை பெற்றிருக்கிறார்களோ அவருடைய கடைசி நேரம் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் துன்யா விட்டு பெறப்பட்டு செய்யணும். முத்தாகாமல் இருக்கிறதுக்கு வழி ஒன்றே ஒன்று தான் இருக்குது. சொல்லுவாங்க, சில பேர் சொல்லிட்டாங்களே, பிறக்காமல் இருக்கணும், அவ்வளவுதான். பிறந்தால் போயிட வேண்டியதுதான், யாரும் விதி விலக்கு இல்லை. ஆனால் அந்த கடைசி நேரத்தில்
முத்மஇன்னா வ நஃப்ஸ். அல்லாஹ் சொல்கிறானே, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுஹுலி ஃபீ இபாதி வதுஹுலி ஜன்னதி. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் தான் உம்மா ஜனாஸா வைக்கப்பட்ட உடனே உள்ளிருந்து அந்த சத்தம் வந்துச்சான். உள்ளிருந்து அந்த சத்தம் வருது. மலக்குமார்கள் உலகத்தில் இதுவரை அவர் நுகர்ந்திருக்காத அப்படிப்பட்ட அற்புதமான மனமான வாசனையை கொண்டு வந்து இந்த ஆயத்தை ஓதுவாங்க. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் அசலும். அந்த நஃப்ஸு கிடைச்சிருச்சுன்னா வெற்றி தான். இப்போ நம்ம எந்த கட்டத்தில் இருக்கிறோங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், எங்களுக்கு நஃப்ஸ முத்மஇன்னாவை தாங்கிறதையும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பெருமக்களே, அதனாலே யார் தங்களுடைய கல்பை இப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாற்றிக்கொள்கிறார்களோ, இழிநிலையிலிருந்து மாற்றிக்கொள்கிறார்களோ, அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். இந்த நஃப்ஸுக்கு தஸ்கியத்து செய்வதிலிருந்து ஆபத்துகள் நிறைய இருக்குது. கல்பை பரிசுத்தப்படுத்துறதுக்கு உண்டான ஆபத்தாக நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நஃப்ஸு பரிசுத்தமாகுவதிலிருந்து தடையாக இருப்பதற்குன்னு சொல்லி நிறைய காரியம் இருக்குது. குறிப்பாக ஒரு 2 விஷயம். இதுதான் நம்முடைய கல்பு பரிசுத்தப்படாமல் இருப்பதற்கு உண்டான ஒரு நிலை. முதலாவது என்னன்னு சொன்னால், பிரதானமானது பெருமை. பெருமை இருந்துச்சுன்னு வைங்களேன், தஸ்கியத்துக்கு பெரிய ஆபத்து. எதை கொண்டும் பெருமைப்படக்கூடாது. எதை கொண்டும், கல்வியை கொண்டு பெருமை, உடல் அழகை கொண்டு பெருமை, உலகத்தினுடைய சில வாய்ப்புகளை, பொருளாதாரத்தை கொண்டு பெருமை, எதை கொண்டெல்லாமல் பெருமைப்படுறது. எதை கொண்டும் பெருமைப்படக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா யாரையும் அவன் எப்படியும் உயர்த்திடுவான். சிலர் அப்பாவி சப்பாவியாக இருப்பாங்க, எங்கேயோ உயர்வாங்க. இவர் இங்கிலீஷில் உள்ள எல்லா எழுத்தையும் பின்னால் வச்சுக்கிட்டே இருப்பார், அவ்வளோதான். அவர் அப்பாவி சப்பாவியாக இருப்பார், ஆள் எங்கேயோ போயிடுவார். தன்னை சாதாரணமாக நினச்சிக்கிட்டே இருப்பார், அல்லாஹ் அவரை எங்கேயோ கொண்டு உயர்த்துவான். குறிப்பாக அந்த ஈமானுடைய தன்மையை பொறுத்தவரையில் தன்னை சாதாரணமாக நினைக்கும். நாம் நல்ல அமல்கள் செய்திருந்தாலும், வாய்ப்புகள் பல வழங்கப்பட்டிருந்தாலும், சிறந்த கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தாலும், நல்ல காரியங்களை நம்ம செய்தால் நம்ம சாதாரணமான ஆளை நினைக்கும். பிரபலமான ஒரு செய்தி அல்லவா, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதில் செய்தினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர்களை கடந்து செல்கிறார்கள் செய்தினா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூதர் அல் கிஃபார் தான் கடந்து போகிறாங்க. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டாங்க, எங்க நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம் இல்லையா, நாங்கள் நின்றுட்டு தானே இருக்கிறேன், கடந்து போகிறீங்கன்னு சலாம் சொல்லிட்டு போனால் என்னன்னு கேட்டாங்க. நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் போகிறீங்க, பேசாமல் ஒரு சலாம் சொல்லிட்டு போனால் என்ன? நாயகமே நீங்கள் அதோட பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் சலாம் சொன்னால் இந்த பேச்சு முடிஞ்சிடக்கூடாது, அந்த பேச்சுக்கு முறிவாகி விடக்கூடாது, அதனால் நான் கடந்து போனேன்னாங்க. நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. சரி, யாருன்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார்களை எல்லோராலும் பார்க்க இயலாது, பார்த்தாலும் இவங்க இன்னும் மலக்குன்னு எல்லாராலையும் வழங்க முடியாது. மலக்குமார்களை எல்லா கண்களை கொண்டு பார்க்க இயலாது, பார்த்தாலும் இவங்க இன்னும் மலக்கு தாங்கிறத எல்லாராலையும் வழங்க முடியாது. அவங்க ரெண்டையும் வழங்கியிருக்கிறாங்க. மலக்கையும் பார்த்திருக்கிறார்கள், மலக்கு யார் என்று விளங்கியிருக்கிறார்கள். சல்லாசம் கேட்டாங்களாம், எங்க சையதுல் அம்பியா, நான் நபிமாருடைய தலைவர், அவங்க மலக்குல் அம்லாக், அவங்க என்ன செய்கிறாங்க மலக்குமாருடைய தலைவர், ஒரு சலாம் சொல்லிட்டு போனால் 2 பேரும் பதில் சொல்லிடுவோம் இல்லையாண்ணா, வேறு எந்த நோக்கம் இல்லை. பேசக்கூடிய ஆட்கள் பெரிய ஆட்கள், அவங்க பேச்சில் என்னுடைய சலாம் தடையாகி விடக்கூடாது என்பதற்கு தான் சென்றேன் நான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஒரு விஷயம் தெரியுமா, நாங்கள் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் உங்களை பற்றி தான். இப்போ யாராவது சொன்னான்னு அப்படியான்னு கேட்போம். என்ன நம்மளை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியும் நமக்கு, அதனால் அப்படியான்னு கேட்போம். அதில் சரி, நான் அபூதர் கிஃபார் அல்லாஹ் தஆலா பணிஞ்சு கேட்டாங்க, நான் என்னன்னு விளங்கிக்கிறலாமாங்க, உங்களை பற்றி அதில் செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் வரும் பொழுதே உங்களை அறிமுகப்படுத்தினாங்க. இதோ அதற்கு அபூதர் கிஃபாரி வர்றாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அவ தாரிஃபூனஹு, என்னுடைய சஹாபி, நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க, நான் தான் உங்களுக்கு சொல்லணும் அவங்க யாருன்னு தானுங்க. ஏதாவது வெளியிலேருந்து வந்திருக்கிறாங்கன்னு அவங்கள சொல்லணும், இவர் அப்படி இப்படின்னு இருக்கிற ஆட்கள் தானே சொல்லணும்.
ஆனால் நீங்கள் எனக்கு சொல்கிறீர்களே என்னுடைய சஹாபியை பற்றி, அப்படியானால் அவ தாரிஃபூனஹு, உங்களுக்கு தெரியுமா அவங்கள பற்றின்னு கேட்டாங்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், வஹு அஷ்ஹுரு இந்தனா மின்கும், உலகத்தில் மனிதர்களிடத்தில் அவர் பெற்றிருக்கக்கூடிய பிரபல்யத்தை விட எங்கள்கிட்ட ரொம்ப பிரபலமான ஆள் அவர். மலக்குமார்களின் உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான ஆள் அவர். ஹதரத் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. 2 காரணம் சொல்லுங்கள். ஒன்றா, தான் எவ்வளோ பெரிய ஒரு நிலையில் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் அவர்களுடைய தவத்திற்கும் அவர்களுடைய பரிசுத்தத்திற்கும் சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் போலன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்கார் செய்து அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அவர் எவ்வளோ உயர்ந்த நிலையில் தான் தன்னை சாதாரணமாக நினச்சிக்கிடுவாங்க, தன்னை சாதாரணமாக நினைப்பாங்க. 2வது, இந்த கஸரத்து கிராத்து குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத் நிறைய ஓதுவாங்க. குல் ஹுவல்லாஹு அஹத் அந்த சூராவுக்கு பேர் இஹ்லாஸ், இப்படிதானுங்க. அது ஓத ஓத என்ன வருங்க, ஓத ஓத இஹ்லாஸ் கூடும். அதனால் இந்த 2 தன்மை அவங்கள்ட்ட இருக்கிற காரணத்தினால எங்கள் உலகத்தில் அவர் ரொம்ப பிரபலமான ஆளுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவனுக்கு நஷ்டமாகக்கூடிய பிரதானமான 2 காரியத்தில் முதல் பிரதானமான காரியம் எதுன்னா பெருமை. பெருமை வந்துருச்சுன்னு வைங்க, வீழ்ந்துட்டான்னு அர்த்தம். எதை கொண்டும் என் ரப்பினுடைய நாட்டம், அவ்வளோதான். என் ரப்பு தந்திருக்கிறான், அது பாக்கியம், அவ்வளோதான். அப்படி கருத வேண்டுமே அல்லாது நான் அப்படி செய்தேன், நான் இப்படி செய்தேன், ஆமாம் அல்லாஹ் இப்படியும் செய்வான்னு முடிஞ்சிடும். அதனால் எதை கொண்டு நாம் அறிந்த செய்தி தானே. சாதி ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்களுக்கு பயான் செய்துட்டு இருந்தாங்களாம். தத்துவங்கள் தத்துவங்கள் தத்துவங்கள், அவ்வளோ தத்துவங்களை சொல்லிகிட்டு இருந்தாங்களாம். அவ்வளோ உயர்ந்த விஷயங்களை மக்கள் அப்படியே திகைத்து போய் பார்வை அகலாமல் அவருடைய உயர்ந்த விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இவங்களும் பயான் செய்து முடித்த உடனே அப்படின்னு ஒரு எண்ணம், நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிட்டோம், மக்கள் கவனித்து கேட்டாங்க. அப்போ அப்படி ஒரு அந்த பாதுகாக்கணும் சமயத்தில் அப்படி வந்துடும் சில பேருக்கு. சாதி ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி நெஞ்சை நிமித்தி உட்கார்ந்துருந்தாங்களா, எல்லாம் கேட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் அங்கேருந்து ஒரு ஆள் ஒரு மூட்டை முடிச்சு தூக்கிட்டு, பழைய மூட்டையை தூக்கிட்டு ஒரு ஆள் வந்தாராம். அவங்க வந்து பார்க்க சாதி ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி நிறைய புக்கு, நிறைய நூல்கள் இருந்துச்சான். இதெல்லாம் என்னன்னு கேட்டாங்க. இவ்வளோ கிதாபுகள் இருக்குது, இதெல்லாம் என்னன்னு. அதான் ஷைஉன் லா தாரிஃப், இதெல்லாம் உங்களுக்கு விளங்காதுன்னாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அதான் ஷைஉன் லா தாரிஃப், இது உங்களுக்கு விளங்காது. அப்படியா? வந்தவங்க உடனே மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு சாதாரணமாக இருந்தவர் ஏறிட்டு ஒரு பார்வை பார்த்தார். மொத்த கிதாபுக்கு அரிஞ்சு போச்சு, மொத்த கிதாபுக்கு அரிஞ்சு போச்சு. சாதி ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்களா, இது என்னன்னு? ஹாதா ஷைஉன் லா தாரிஃப், இது உங்களுக்கு விளங்காதுன்னா, இது உங்களுக்கு விளங்காதுன்னா. துன்யாவில் எல்லாரும் நாம் நினைக்கிற மாதிரி ஆட்கள் அல்ல, சாதாரண கோலத்தில் இருப்பார்கள், ரப்பிடத்தில் அந்தஸ்தை பெற்றிருப்பார்கள். ருப்பா ஷாஸ் அகுபர மதுஃபூஇன் பில் அபுவாப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பேர் தலைவிரி கோலமாக இருப்பார்கள், பார்ப்பதற்கு பங்கரையாக இருப்பார்கள். உங்கள் வீட்டு வாசலில் வந்தால் அவர்கள் விரட்டப்படுவார்கள். ஆனால் ரப்பை இப்படித்தான் நடக்கணும்னு அவங்க சொன்னால் அல்லாஹ் அதை நடத்தாட்டுவான். அவ்வளோ அந்தஸ்து உள்ளவங்கள ரப்பிட்ட இருப்பான். அதனால் நாம் நம்மளை பற்றி உண்டான கல்வியினால் பெருமை, வாய்ப்புகளால் பெருமை, வேறு ஏதாவது நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அமல்களால் கூட பெருமை கூடாது. அது அல்லாஹ்வுடைய நசீபு. ஏதாவது அமல் செய்கிறோன்னு சொன்னால் ஈயாக்க நஅபுது, அவ்வளவுதான். ரப்பை உன்னை வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம்னா உன்னுடைய உதவியை கொண்டு தான் வணங்குகிறோன்னு அர்த்தம். வணங்குறதுக்கு நம்ம சக்தியை கொண்டு இல்லை, அதுவும் அல்லாஹ் நாடணும், அல்லாஹ் அதுக்குண்டான ஆற்றலை தரணும். இபாதத் செய்கிறதும் கூட அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் காரியம் நடக்காது. நான் அதை செய்துட்டு நான் இதை செய்துட்டேன்னு இல்லை, ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டு செய்தோம், அவ்வளோதான். அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை. அருமையானவர்களே, அமல்களை கொண்டு கூட மனிதன் பெரிய நிலை இது பண்ணக்கூடாது, அமல்களை கொண்டும் கூட பெருமை சொல்லக்கூடாது. 2 காரியங்கள் தடை என்று சொன்னேன். ஒன்று பெருமை, ஒவ்வொன்றிலையும் என்னென்ன வகையான பெருமை இருக்குது விரித்து சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். 2வது, நம்முடைய கல்வி பரிசுத்தப்படுவதற்குண்டான தடைக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஹுப்பு துன்யா, அளவுக்கு மீறிய துன்யாவினுடைய நேசம். தேவைதாங்க, வாழ்க்கையில் எல்லாம் தேவை தான். பொருளாதாரம் தேவை, வசதி வாய்ப்புகள் தேவை, அதெல்லாம் தேவையே தவிர அது மட்டுமே லட்சியங்கிறது கிடையாது.
அது மாத்திரமே வாழ்க்கையினுடைய குறியா? வெறும் பொருளாதாரம் மட்டும்தான் வாழ்க்கையினுடைய குறியா? அப்படி இருந்தவங்க எத்தனையோ பேர் நஷ்டப்பட்டு போனவங்களை பார்க்குறோம். எத்தனையோ பேர் பொருளாதாரத்தை குவித்து 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 வைத்தார்கள். ஒன்றும் முடியல. காரியங்கள் எப்படிப்பட்ட நிலையில் ஆனது என்பதற்கு வரலாறுகள் கண்முன்னால் நிறைய கண்முன்னால் இருக்குது பெருமக்கள். அதனால ஹலாலான சம்பாத்தியம், எந்த பணமாக இருந்தாலும், பணம் எவ்வளோ சம்பாதிக்கலாம், அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஹலாலாக இருக்கும். ஹலாலான சம்பாத்தியமாக இருந்தால் அந்த பொருளாதாரம் பாதுகாக்கப்படும். நல்ல காரியங்களை செய்வதற்குண்டான நல்ல உள்ளமும் தௌஃபீக்கும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சந்ததிகளும் சிறப்பாக இருக்கும். ஹலாலான பொருளாதாரமாக இருந்தால். எல்லா பணமும் பணம் அல்ல, சிலது நெருப்பு, நமக்கே வேட்டு வைக்கும். அது பணம் நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதாங்க? அப்படிங்க பட்டிமன்றம் வைக்கலாங்கிறீங்களா? சல்லல்லாஹு சொன்னாங்க, நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் ரஜுலி ஸாலிஹ். நல்ல பணமாக இருந்து நல்ல மனுஷன் இருந்தால் அது நல்லது. பணமும் ஹலாலாக இருக்கணும், ஆள் நல்ல மனுஷனாக இருக்கிறார், நல்லது. பணம் ஹலாலாக இருந்து ஆள் மோசமாக இருந்தா, அல்லது ஆள் நல்லா இருந்து பணம் மோசமாக இருந்தால் விளங்காதுன்னா. நல்ல பணமாக இருந்து நல்ல மனுஷத்தை இருந்தால் உண்மையிலே பாக்கியமானதுன்னு சொல்லி. பாக்கியமானது சாதாரணமானது அல்ல அருமையானவர்களே. அதனால நம்முடைய பரிசுத்தமான கல்புக்கு தடையாக ஆகியிருக்கக்கூடிய நிறைய பொருள்கள், நிறைய காரியங்கள் இருக்குது. குறிப்பாக பெருமை, பிரதானமானது பெருமை. மனுஷனை வீழ்த்தி போடுது, வீழ்த்தி விடு. எந்த காரியத்தையும் செய்தாலும் என் ரப்புக்காக என்று செய்யக்கூடிய பழக்கத்தை நம்ம வச்சுக்கிறோம். யார் முகஸ்துதி உள்ளவர்களோ அவங்களுக்கு சில அடையாளங்கள் சொல்கிறாங்க. நம்ம அதை விட்டு நம்மளை பாதுகாத்துக்கிறோம். செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லி நான் முடிக்கிறேன். யார் முகஸ்துதி உள்ளவர்கள், இஹ்லாஸ் இல்லாதவர்களோ அவங்களுக்கு ஒரு 3 அடையாளத்தை சொல்கிறாங்க. ஒன்று என்னன்னு சொன்னால், 4 பேருக்கு முன்னால் நல்லாமல்லாம் நிறைய செய்வாங்க, தனியாக இருந்தால் ஜோம்பலாக இருப்பாங்க. 4 பேருக்கு முன்னால் குர்ஆன் எடுத்து ஓதுவாங்க, அந்த அமலை செய்வாங்க, இந்த அமலை செய்வாங்க, அதை செய்வாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. தனியாக இருந்தார், 2 ரக்காத்து 3 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. ஆனால் 4 பேருக்கு முன்னால் என்ன, அரை மணி நேரம் ஆகும். நீண்ட ருக்கு, நீண்ட சுஜூத். தனியாக இருந்தால் சோம்பலும் தருக்குள்ள அமலும் இருக்கும். 4 பேருக்கு முன்னால் அந்த அமலை பெரிதாக காட்டக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும். இவன் முகஸ்துதி உள்ளன் என்பதற்கான அடையாளம் எல்லாம் நம்மளை பாதுகாக்கும். உண்மையானவர்களே, அதே மாதிரி ஒரு அமலை செய்துட்டு பாராட்டை எதிர்பார்க்கிறது. ஒரு காரியத்தை செய்துட்டு ஒரு ஆள் பாராட்டுறாங்க, அது வேற விஷயம், அது அவங்களுக்குள்ள விஷயம். ஒரு ஆள் பாராட்டுறாருன்னு வைங்க, அது அவங்களுக்குள்ள விஷயம். அவர் செய்கிறாரு, அதுக்கு உண்டான கூலி நல்லெண்ணத்தில் சொன்னால் அவருக்கு கூலி. ஆனால் எதிர்பார்க்க கூடாது. பாராட்டை எதிர்பார்த்தால் நாமளே அதை பற்றி பெருமையாக 4 பேர்கிட்ட பேசிட்டு அலைஞ்சா, நாமளே அதை பற்றி என்ன செய்யறோம்? பாராட்டை எதிர்பார்க்கிறார், பாராட்டுக்காக செய்கிறார் என்று சொன்னால் முகஸ்துதி உள்ள என்பதற்குண்டான அடையாளம் நல்லது. 3வது, ஒரு அமலை செய்கிறாரு, 4 பேர் ஏதாவது குறை சொல்கிறாங்கன்னு சொல்லி சோர்ந்து அதை விட்டுறது. யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா, யாருக்கா செய்தீங்க? அல்லாஹ்வுக்காக தொடர்ந்து செய்ய வேண்டியதானே. 4 பேர் ஏதாவது சொல்லுவாங்க. துன்யாவில் எல்லாருக்கும் ஒரு கருத்து, 5 விரல்கள் அளவு வித்தியாசம் மாதிரி துன்யாவில் ஆளுக்கு ஒரு கருத்து இருக்க தான் செய்யும். எல்லாரும் ஒரே கருத்தில் துன்யா கொண்டு வர முடியுமா? அது நடக்காது. விமர்சனங்களிலே சோர்ந்து போய்விடக்கூடாது. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எந்த நல்ல அமலை செய்தாலும் அதை கொண்டு மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. 4 பேருக்கு முன்னால் ஒரு அமல்களை பிரதானப்படுத்தி செய்வதும், தனியாக இருந்தால் சோம்பலும் அமலை விட்டு விடுவது என்பதும் ஒரு முகஸ்துதியாளனின் அடையாளம்னு சொல்கிறார். அல்லாஹ் நமக்கு விளங்கும் நசீபை தந்தருள் புரிவானா. அல்லாஹ் நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி அருள்வானா. சொன்ன விஷயங்களை, கேட்ட விஷயங்களை அவனுடைய திருப்திக்காக உள்ள ஒரு அமலாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை எல்லாம் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானா. எந்த விதமான பெருமையோ எந்த விதமான அகம்பாவமோ எதை கொண்டும் நமக்கு ஏற்பட்டு விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானா. நம்முடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட நம்முடைய ரகசிய அந்தரங்க வாழ்க்கையை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி அருள் புரிவானா. ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ் நமக்கு விசாலமாக்கி தந்தருள்வானா. ஹராமான
எல்லா ரிஸ்கை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா. யாரிடத்திலும் நாம் கையேந்தக்கூடிய நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா. நம்முடைய சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆக்கிரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானா. அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்து நிறைவான ஆஃபியத்துடனே இந்த தீனுடைய ஹாதிமீன்களாக இருந்து வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்திலே எந்த விதமான கலக்கமோ எந்த பயமோ எந்த திடுக்கமோ இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு உருவுடன் உயர்ந்த அமல்களில் நாம் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் கலிமத்து தௌஹீதை மொழிந்த நிலையிலே சோனத்தினுடைய காட்சிகளை நம்ம கண்முன்னால் கண்ட நிலையிலே மலக்குமார்களின் சோபனத்தை பெற்ற நிலையிலே ரப்பை சந்திக்கும் உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்து அல்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.